இப்போ நமக்கு மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை மொத்த நபர்கள் எண்ணிக்கை 25 வச்சுருக்கோம். சார் நபர்கள் இல்லை, அங்கே அதில் சின்ன தவறு இருக்குது. இப்போ ஒவ்வொருவரும் செலுத்தியது 25. அந்த 25ஆல் 1150 டிவைட் பண்ணால் நமக்கு மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை கிடச்சிருச்சு. இப்போ திருப்பி அளிக்கப்பட்ட தொகை எவ்வளோன்னா ஒரு தலைக்கு 8 ரூபா, அப்படின்னா 46 பேருக்கு 368 ரூபா. இப்போ ஆசிரியரிடம் ஒப்படைக்கப்பட்ட தொகை இது எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1150 கழித்தல் 368 782. இதில் ஆப்ஷன் பி சரியான விடை. இதில் இதே பாருங்கள், ஆப்ஷன் டி 46 782 அப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன கிளிக் பண்ணணும் அப்படின்னா, அவங்க கேட்டிருக்கிறதுபடி ஆசிரியரிடம் கொடுத்த தொகை மாணவர் எண்ணிக்கை அப்படிங்கிற இதில் தான் சீக்வன்ஸில் தான் பார்க்கணும். அப்படிங்கும்போது ஆப்ஷன் பி சரியான விடை.